திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவனே துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோரிக்கைய வந்து நிறைவேத்துங்க. இந்த மாரி வந்து அவங்கள அடக்குமுறையில வந்து நீங்க அப்புறப்படுத்தினது வந்து சரி கிடையாது. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? கூட்டணின்னா தேர்தலுக்கு தான் கூட்டணி. மற்ற நேரத்தில் அவங்க கூட்டணி இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? தேர்தல் வந்தால் தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணியை தவிர ஆட்சியில் ஒன்றும் அவங்க கூட்டணி இல்லை. அதனால் அவங்க எங்களோட இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க. அது அவங்க கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்து தானே ஒவ்வொருத்தரும் பேச முடியும். அவங்க கூட்டணியில் இருக்காங்கங்கிறதுனால வாயை பொத்திட்டு இருக்க முடியுமா? இப்போ கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து ஆனா உட்காந்து அந்த அதாவது அந்த போராட்டத்துக்கு ஆதரவு குடுத்த நபர் மேல எல்லார் மேலயும் வந்து வழக்குகளும் போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து கேன்சல் பண்ணணும் அதெல்லாம் அப்படின்னு பண்ண சொல்றாரு. முடியாது. அதெல்லாம் இவர் சொன்னார்னாக்கா பண்ணிட முடியுமா? இவங்க அத்துமீறி இவங்க எல்லாம் பேசுவாங்க, அத்துமீறி செய்வாங்க. அதுக்கு அரசாங்கம் ஒரு வழக்கு போட்டாக்கா, அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கணும்னு சொன்னாக்கா, அது பார்ப்போம். அது எப்படி என்னங்கிறத பின்னாடி யோசிக்கப்படும். அதுக்காக வந்து இவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செய்ய இயலாது. ஏன் கூட்டணி தான் கம்யூனிஸ்ட்டு. கம்யூனிஸ்ட்டு தான் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. தெரியுமில்ல, கம்யூனிஸ்ட்டு தானே உட்காந்து போராடினாங்க. பண்ணாங்க. எல்லாம் அவங்கவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கப்பலில் வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் ஆத்தாளுக்கு ஒன்றுங்கிற கதை தான் அது. சரியா? அந்த மாதிரி எல்லாரும் எரியிற வீட்டில் பிடுங்கினது ஆதாயங்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த 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 இதை சாக்கு சொல்லி அத்தனை வயலும் அரசியல் பண்ணிட்டா இந்த 15 நாளாக தெரியுமா உனக்கு? தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஊடகங்களும் இதை பற்றி பேசாத ஊடகமோ மேக்ஸ் மீடியாவோ இருக்கா? எல்லா டிவி சேனலும் பேசினான், எல்லா பத்திரிக்காரனும் பேசினான். என்ன வந்து இது நடந்து போச்சு? டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டு அவன் உண்ணாவிரதம் அங்கே உட்கார்ந்தது தான் தப்பு. இதே இதை வந்து நீ இங்கே பெர்மிஷன் கொடுக்கல. அன்னைக்கே இவங்களை அடித்து பற்றி இருக்கணும். இவன் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து அங்கே கூட்டமாக உட்காந்துட்டான். அந்த உட்கார விடாமல் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அது உட்கார விட்டது தான் தப்பு. சரியா? உட்கார விட்டது முழுக்க முழுக்க தப்பு. அந்த தப்புக்கு இவங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த தண்டனை தேவை தான். இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்க தான் வேணும். எதுக்கு அன்னைக்கு உட்கார விட்டாங்க? 5 பேர்த்துக்கு மேலே கூடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அதுவும் ஒரு அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி, கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ பேர் எதுக்கு வந்து நிற்க? அன்னைக்கே அடித்து எல்லாத்தையும் பற்றி விட்டுருந்துருக்கணும். இல்லை முறைப்படி இவங்க பெர்மிஷன் அப்ப வாங்கியிருக்கணும். மக்கள் வந்து அவங்களோட பிரச்சனைக்காக போராட வந்தா அடிச்சு துரத்தணும் ஆமாம், அப்படின்னு சொல்றீங்க. போராட வந்தால் எப்படி போராடணும், எந்த இடத்துல உட்காந்து போராடணும்னு அரசு அனுமதி கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல போராடணும். ரெண்டாவது, ஒரு 10 பேர் 100 பேர் வந்து போராடணும்னா நீ பெர்மிஷன் வாங்கணுமா இல்லையா? பெர்மிஷன் வாங்கணும்ல. பெர்மிஷன் வாங்காமல் நீ பாட்டுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து அப்ப உட்காந்தா நீங்க என்ன அர்த்தம்? முதல் நாளே வந்து அத சொல்லிருக்கீங்களா? பெர்மிஷன் வாங்காம ஏன் வந்து உட்கார்ந்தீங்க அதெல்லாம் அப்படின்னு? சொல்லிட்டாங்க. சொல்லி இவங்க கேட்காம இவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை நீங்க தொடமாட்டாங்க. 13வது நாள் பண்ணத வந்து முதல் நாள் வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கணும். இந்த மாரி வந்து இங்க ஏம்மா, போராட்டம் இங்கே பண்ணக்கூடாது பாருமா, அப்படின்னு. நாள் பண்ணாலும் நீங்கள் அழுவீங்க, 13வது நாள் பண்ணாலும் அழுவீங்க. ஆனால் 13ஆம் நாள் பண்ணது நாங்கள் மட்டும் பண்ணல. அது நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி தான் நாங்கள் பண்ணினோம். புரியுதா? நீதிமன்றம் உத்தரவு கொடுக்காம நாங்கள் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கூப்பாடு இது இந்தியா பூரா கேட்டிருக்கோம். ஏதோ இப்போ துப்புரவு இன்னைக்கு தொழிலாளர் வந்து கேட்டாங்க. குடுக்குறீங்க வாக்குறுதி, நாங்க காலை உணவு குடுக்குறோம். இந்த மாரி வந்து அது இருந்தா காப்பீடு அதெல்லாம் வந்து அரசாங்கங்கம்மா. ஃபர்ஸ்ட் நாளே சொல்லியிருக்கலாமே. அரசாங்கம் எதை வேணாலும் சொல்லும். வேலை பார்க்குற துப்புரவு பணிகள் இப்போ செய்கிறவங்களுக்கு காலையில் 6 மணிக்கு வந்துடுறாங்க. 6 மணிக்கு வந்துட்டு அவங்க போய் திரும்ப சமைச்சு சாப்பிட்டுட்டு வர முடியுமா? அதனால அவங்களுக்கு காலை உணவு தரேங்கிறாங்க. இன்னைக்கு கூட காலையில் வரையில் நான் பார்த்தேன். நம்ம ரோட்டில் வரும்போது அம்மா உணவகத்துக்கு லாரியில் கொண்டு வந்து அரிசி பருப்புகள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அதனால மறுபடியும் இதை எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ அம்மா உணவகங்கள் பூரா ரெடி ஆயிடுச்சு. நான் கூட இனிமேல் அம்மா உணவகத்தில் தான் சாப்பிடலான் இருக்கேன். சரியா? ஆகையினால நல்லா நீட்டாக சுத்தமாக பண்ணுறாங்க. சுத்தமாக சுகாதாரமாக பண்ணுறாங்க அம்மா உணவகத்தில். அதனால அது மாதிரி அவங்க இதில், ஏன்னா அம்மா உணவு கம்மி தானே, சாப்பாடு ஃப்ரீயாக தான், ரூ. 5 ரூ. 4 ரூ. 3 தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு முதலமைச்சர் செய்கிறத அதை நன்றியோட அது ஏற்றுக்கணுமே ஏன் தவிர, போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் குடுக்குறீங்களா? முன்னாடியே போராட்டம் இங்கே பாரு, குடுத்துருக்கலாமே. எப்பயுமே 10 மாதம் கழிச்சு தான் பிள்ளை பெற முடியும். 10 மாதத்துக்கு முன்னாடியே பிள்ளைய பெற்று கொடுன்னா பெற்று கொடுப்பியா? இல்ல உணவு போடுறது நல்ல விஷயம்னு சொல்றீங்க. அந்த நல்ல விஷயத்த முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. முன்னாடி இப்ப எல்லாம் பண்ண ரோட்ல முடியாது. இறங்கி நின்னு முன்னாடி எல்லாம் போராட்டம் இங்கே பண்ணதுக்கு பாரு, அப்புறம் அழுகிற குழந்தைக்கு தான் பால் தருவா தாய். அழுகாத குழந்தைக்கு பால் தர மாட்டா. புரிஞ்சதா? ஆனா எல்லாருக்குமே பசிக்கும்ன்றது இயல்பான விஷயம் அது தானே. அப்பயே இயல்பான யோசிக்கல. விஷயம்னா அது நீ போ, நீ ஒரு தாயா இருந்ததுனால உனக்கு தெரியும். நான் தந்தை, எனக்கு தெரியாது. போ.